பேசலாடுங்க. இன்னைக்கு என்ன மன்னான்னு பார்ப்போமா? சங்கீதம் 91 14வது வசனத்தில் சொல்லியிருக்குங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வசனத்தை பாருங்கங்க, நம்ம ஆண்டவரிடத்துல எவ்வளோ வாஞ்சியாக இருக்கோம், எப்படி வாஞ்சியாக இருக்கோம், நீங்களும் நானும் சோதித்து பார்ப்போம். சரியா? ஏன்னா நீங்கள் வாஞ்சியாக இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்படிதான் உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள வாஞ்சி ஒரு உறவு எப்படி இருக்குது. ஒருவேளை நீ கஷ்டப்படுற நேரத்தில் நீ கூப்பிட்டோன்னு ஆண்டவர் கீழே இறங்க தயாராக இருக்காருன்னா உன் உறவு எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. நம்ம அப்படிப்பட்ட உறவில் இருக்கோமா இல்லையா? ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பேற்பட்டவனை எஸ்ஸப்ப என்ன சொல்லுவாங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய நாமம் என்னன்னுட்டு சின்ன வயசுலேருந்து அறிந்திருப்போம், இல்லைன்னா தெரிந்திருக்கலாம், அப்படி வளர்க்கப்பட்டு இருக்கலாம். அவங்கள ஆண்டவர் என்னது உயர்ந்த இடத்துல வைப்பேன். நான் அதை தான் சொல்கிறேன். நம்ம இந்த வசனத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வசனத்தில் கொடுத்துருக்க வாக்குத்தத்தை முன்னே பின்னையுமே பாருங்கள். இதில் நிறைய இருக்குது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 16 பேர் வந்தாலும் அணுகாது, வாதை உன் குதிரத்தை அணுகாது, நிறைய இருக்குது. அப்படி தானே நான் ஆண்டவர் உங்களே என்னை பார்த்து சொல்கிறாரு. ஒருவேளை உன் வேலையிலையோ உன் படிப்புலையோ இல்லைன்னா உன் வாழ்க்கையிலையோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆண்டவரோடவா, ஆண்டவர் உனக்கு எல்லா வழியும் தருவாங்க. உண்மையாக சொல்ல போனீங்கன்னா இப்போ எக்ஸாம் டைம், பிள்ளைங்கள்லாம் பாவம் நிறைய படிச்சுட்டு எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே மறந்துட்டுன்னு இருக்கீங்களா? ஏசப்பாவை கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு விடுவிச்சிருவாங்க. கொஸ்டின் பேப்பர் இப்படி பார்க்குறீங்களா, வாங்கினோடனே ஒரு கண்ணை மூடி ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். எஸ்ஸப்பா நான் எக்ஸாம் பண்ண போகிறேன், என் பேப்பருக்கு முன்னால் நீர் எனக்கு எல்லாம் ஞாபகப்படுத்திட்டாங்கன்னு ப்ரேயர் பண்ணிட்டு எழுதுங்க. உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் உணர்வீங்க. வேலை பார்க்குறீங்களா, உங்கள் சிஸ்டத்தை திறக்கீங்களா, ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு தரங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, அப்பவும் ஆண்டவருக்கு இல்லைங்க, ஆண்டவரே நான் வீட்டில் இருக்கேன், என்னை நீங்கள் பொறுப்படுத்துங்க, கரத்தை கொடுங்க. ஆண்டவர் உண்மையிலே நம்மளை நடத்துவார், அநேக காரியத்தில் நம்மளை உயர்த்துவார். கவலையோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, பாரத்தோடு இருக்கீங்களா, கடவுள் உங்களோடு இருக்காருங்க. அவர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காருல, நான் உன்னை உயர்த்துவேன்னுட்டு. கண்டிப்பாக உயர்த்துவார். என்னை வெட்கப்பட வைக்கவே மாட்டார். அவனுடைய பாதத்தில் உங்கள் கரத்தை கொடுங்க, அவருடைய வழியில் நீங்கள் நடங்க. அது உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.